வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரயில்வே துறை. இந்திய ரயில்வே துறை. இந்திய ரயில்வே துறையானது மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு துறையாகும். மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய மிகப்பெரிய துறையாகவும் ரயில்வே துறை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ரயில்வே துறையை பற்றிய சில தகவல்கள். குறிப்பாக இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த ஆண்டு விடப்பட்டது அப்படின்ற வினாவிற்கு இதோ பதில். 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் முதல் ரயில் ஆனது பயணிகள் ரயிலானது விடப்பட்டுள்ளது. அவை எதுவரை எங்கிருந்து எதுவரை விடப்பட்டது? மும்பை முதல் தானா வரை விடப்பட்டது. சுமார் 34 கிலோமீட்டர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது ரயில் அப்படின்னு பார்க்கும்போது 1854ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1854ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இரண்டாவது ரயிலானது விடப்பட்டுள்ளது. அவை பார்த்தீங்கன்னாக்கா ஹவுரா முதல் ஹூக்ளி வரை விடப்பட்டுள்ளது. இது கிழக்கு ரயில்வேயில் இந்தியாவின் கிழக்கு பக்கத்தில் விடப்பட்ட முதல் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதல் ரயில் எப்போது விடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1856ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் நாள் ராயபுரம் முதல் வாலாஜாபாத் வரை அதாவது வாலாஜா ரோடு வரை விடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் மூன்றுமே சிறப்புமிக்க தகவல்கள். குறிப்பாக தற்போது இந்திய ரயில்வே துறையானது 18 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அவற்றின் தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைநகரம் சென்னை ஆகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை ஒவ்வொரு செயல்பாடுகளை சார்ந்த ஒரு தலைப்புகளையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அதுவரை நீங்கள் தொடர்ந்து படிங்க. நல்ல தகவல்களை நம்மளுடைய சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்கள். சரியா? நன்றி.